ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான 3 டயர் வெட்டிங் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இந்த கேக்கு. இப்போ இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேக்குக்கு தேவையான ஸ்பாஞ்செல்லாம் நான் முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஒன்று பார்த்திங்கன்னா 9 இன்ச்சில் பேக் பண்ணி எடுத்திருக்கேன், 1.5 kg. இன்னொன்று 1 kg 7 inch, இன்னொன்று 1/2 kg 5 inchல பேக் பண்ணி எடுத்திருக்கேன். டோட்டலாக 3 kg வருது. இதோட ரெசிபிஸ்லாம் நான் கொடுக்குறேன். கேக்கோட ஸ்பாஞ்செல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த கேக்கை நான் 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். எல்லா ஸ்பாஞ்சையும் நான் 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மூணு கப்பு விப்பிங் க்ரீம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேக் எப்படி ஐசிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நான் கேக் வச்சுக்கிறேன். கீழே க்ரீம் எதுவுமே தடவலை, ஏன்னா நம்ம எடுக்கும்போது கேக் வரணும். அதனால் சுகர் சிரப் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 2 கப் அளவுக்கு சர்க்கரையில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி வச்சுருக்கேன். அதை சுகர் சிரப்பாக சேர்த்துக்கிறேன். சுகர் சிரப் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். தொட்டு பார்த்திங்கன்னா உங்கள் கேக் ஸ்பஞ்ச் வெட்டாக இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் வெட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட்டும் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட செரிஸ் இருந்தால் அது போட்டுக்கலாம். நீங்கள் சாக்கோ சிப் இருந்தால் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா கேக்கையும் ஐசிங் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் 3rd லேயர் கேக்கை வச்சு அதை சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கிறேன். வெட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேக்கை கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம 7 inch கேக்கை க்ரம் கோட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ அடுத்த கேக்கை நம்ம ஐசிங் பண்ணிடலாம். நான் இங்கே 5 inch கேக்கை தான் ஐசிங் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சதுக்கப்புறம் சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ரீம் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் ஒயிட் சாக்லேட்டும் டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கிறேன். இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணி இந்த கேக்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் 5 inch கேக்கையும் க்ரம் கோட் பண்ணிவிட்டேன். இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணிக்க போகிறேன். அடுத்ததாக நான் பெரிய கேக்கை ஐசிங் பண்ண போகிறேன். 1.5 kg கேக்கை ஐசிங் பண்ணிக்கிறேன்.
நம்ம எந்த போர்டில் வந்து செட் பண்ண போகிறோமோ அந்த போர்டில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு அது சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நான் வந்து க்ரீம் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து ஒயிட் சாக்லேட்டும் டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கிறேன். இதே ப்ராசஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி இந்த 3 லேயரையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே டயர் கேக்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுக்கும்போது முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்த லேயர்ஸ் எல்லாம் மேலே மேலே வைக்கும்போது கேக் நல்லா செட்டாக இருக்கணும். இப்போ கடைசியாக இந்த 9 இன்ச் கேக்கையும் நான் வந்து க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் நல்லா செட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இந்த 9 இன்ச் கேக் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வச்சோம்ல அந்த 7 இன்ச் கேக், அந்த கேக்கை வந்து வெளியே எடுத்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். செவன் இன்ச் கேக்கு வந்து ஃபுல்லாக ஃபைனல் கோட்டிங் கொடுத்தாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நான் வந்து 5 இன்ச் கேக்கை வந்து வெளியே எடுத்து அதையும் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் ஒரு ஸ்க்ரேப்பர் எடுத்திருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி லைன் பண்ணிக்கிறேன். 5 இன்ச் கேக்கை மட்டும் இந்த மாதிரி லைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேக்கையும் ஃபைனல் கோட்டிங் கொடுத்தாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக நான் வந்து 9 இன்ச் கேக்கையும் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்டேன். ஆல்ரெடி நான் வந்து கோட்டிங் கொடுக்குறதெல்லாம் காமிச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து ஸ்பேச்சுலா டிசைன் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு டேப் பண்ணிக்க போகிறேன். ஃபைனல் கோட்டிங் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஸ்பேச்சுலா டிசைன் பண்ணிக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் கொடுத்திங்கன்னா டிசைன் வந்து கரெக்டாக வராது. இப்போ கேக் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்பேச்சுலா டிசைன் கொடுத்தாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் நம்ம 3 கேக்கையும் செட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் இந்த கேக்கை வந்து மேலே அடுக்க போகிறோம். நான் இங்கே கொஞ்சமாக ஸ்ட்ராஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக. அப்போ நம்ம கேக் வந்து கீழே சரியாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி 3 டயர் 2 டயர் கேக்லாம் பண்ணும்போது ஸ்ட்ராஸோ இல்லை ஏதாவது ஸ்டிக்ஸோ நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுற டைமில் வந்து கேக் வந்து சரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
இப்போ நான் வந்து ஸ்ட்ராஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் 1 kg கேக் ரெடி பண்ணல 7 இன்ச் கேக் பேனில் அதை வந்து வைக்கிறேன். மெதுவாக எடுத்து வைங்க. ஓவர் நைட் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கனால ஈஸியாக வைக்க முடியும். கேக் வந்து நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வைங்க, இல்லைனா கேக் வந்து உடஞ்சிரும். சைட்ஸில் ஏதாவது டச் ஆனால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து டிசைன்ஸ் கொடுக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பைப்பிங் பேக்கில் கொஞ்சமாக ஒயிட் க்ரீம் போட்டிருக்கேன். அதோட எட்ஜ் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன். இதே டிசைனை வந்து நான் சைட்ஸ்லேயும் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே நான் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரா வைக்கிறேன். அடுத்த டயர் கேக் வைக்கணும்ல, அதுக்காக. இப்போ நான் வந்து கடைசி டயர் கேக்கையும் வைக்கிறேன். மூணு டயர் கேக்கையும் வச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்ட்ரா எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். 3 கேக்குக்குமே சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கேக்குக்கு மேலே வந்து நான் ஃபைனல் டெக்கரேஷன் கொடுக்க போகிறேன். அதுக்காக கொஞ்சமாக ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்கேன். அந்த ஃப்ளவர்ஸோட தண்டு இருக்குல்ல, அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக செலோ டேப் மட்டும் சுற்றி வச்சுருக்கேன். அப்போ நம்ம கேக்கில் வந்து அந்த ஸ்மெல் இருக்காது. அதுக்காக உங்கள்கிட்ட கிளிங் ரேப் இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் ரோல் பண்ணி கேக்கில் வைக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான யம்மியான 3 kg வெயிட் வர வெட்டிங் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக்கோட வெயிட் பார்த்திங்கன்னா 3 கிலோ 115 கிராம். கேக்கோட ரேட் வந்து 2300. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கேக் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.